இல்லாத நிறுவனங்களில் வேலை செய்யலாமா? தொழுகைக்கு அனுமதிக்காத நிறுவனங்களில் வேலை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித இனத்தை படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிடணும் அதுக்காகத்தான் உங்களை படைத்தேன், இந்த உலகத்தில் நீங்கள் தூங்கணும் அதுக்காகத்தான் உங்களை படைத்தேன், இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அதுக்காகத்தான் உங்களை படைத்தேன், இந்த உலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கணும் டாக்டராக இன்ஜினியராக வரணும் அதுக்காகத்தான் உங்களை படைத்தேன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் மனிதனை படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி ஆகுதும், மனித ஜின் இனம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை. அப்போ அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் மனுஷனை அல்லாஹ் படைச்சான். இந்த உலகத்தில் நம்ம உழைக்கிறது படிக்கிறது எல்லாம் இந்த உயிர் வாழ்றதுக்கு, இந்த உடலை என்ன செய்யணும், அல்லாஹ் விதியாக்கின அந்த ஆண்டு காலம் வரைக்கும் நம்முடைய பசியை அமர்த்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும், ஒரு நல்ல ஒரு இருப்பிடம் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உழைப்பை தாண்டி முக்கிய பிரதானமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததின் முதல் முக்கிய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்கு தான். அப்போ அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறாங்க பொழுது அதை விட்டு அதை தவிர்த்து விட்டு இந்த உலகத்தில் மூழ்கக்கூடிய விஷயங்கள் நாம் இதில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஈடுபட்டு விடக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யணும்னா தொழக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைங்கிற அல்லாஹ். இப்போ நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைனா அந்த வக்துக்கான நேரம் வந்து தொழுதுறோம். பயணிகளுக்கு சில சலுகைகள் இருக்கிறது, கசர் செஞ்சு தொழுதுக்கலாம், ஜம்மு கசர் பண்ணி தொழுதுக்கலாங்கிற சலுகைகள் இருக்குது, அது தனி. அதுக்கு சில எல்லைகள் இருக்கிறது. அது இல்லாமல் நோயாளிகளாக இருக்கிறாங்க ஜம்மு செஞ்சுக்கலாம், நோயாளியாக இல்லை ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்களில் அரிதான நிலையில் சேர்த்து உள்ளூரில் இருந்தாலுமே ஜம்மு பண்ணுறதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரங்கள். இது இல்லாமல் தொழுகை அனுமதிக்க மாட்டிருக்காங்க, என்னுடைய தொழுகையுடைய நேரம் வந்து லொஹர் கடந்து போகுது, அசர் கடந்து போகுது, மகரிப் கடந்து போய் இசாவுக்கு தான் நான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது, எங்கேயுமே என்னால் தொழ முடியலை, எங்கிட்டு ஒளிஞ்சி மறைஞ்சி எப்படியும் தொழுகை நிறைவேற்ற முடியல, உட்கார்ந்து கூட அமைதியாக ஏதாவது ஓரமாக தொழுதுடலான்னு பார்த்தா அதை கூட கண்காணிச்சு என்ன செய்கிறாங்க, தொழவே கூடாதுன்ற அளவுக்கு தடுக்கிறாங்க. அப்படி ஒரு நிறுவனம் இருக்கிற மாதிரி தெரியல. பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத வழிபாட்டு விஷயங்களில் கொஞ்சம் தளர்வாகத்தான் இருக்கிறாங்க. நம்ம வேலையை செய்யக்கூடிய இடங்களில் தொழ வேண்டாம்னு தடுத்தாலும் நம்ம ஒதுங்கி நம்ம தனியாக வேற ஒரு ஸ்பேஸ் கற்றுவதற்கு தடுக்கிற மாதிரி தெரியலை. இல்லை அப்படியுமே தடுக்கிறாங்க, எந்தாவது ஓரமாக போய் தொழுந்தாலும் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து என்ன செஞ்சிடறாங்க, தொழக்கூடாதுங்கிற அளவுக்கு தடுக்கிறாங்க என்று இருக்கும்னா அந்த தொழுகையை விட்டுட்டு தான் அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சதின் நோக்கமே நம்மளை வணங்குறதுக்கு தான். உழைப்பு சாப்பாடுங்கிறதுலாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்றதுக்கு, அது அங்கே உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும்லாம் இல்லை. வேறு எங்கே நம்முடைய உழைப்பை போட்டாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருந்தால் நமக்கான ரிஸ்க்கு நம்மை வந்து சேரும். அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களுடைய எந்த விஷயங்களும் உலக காரியங்களும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் உங்களை இந்த உலக காரியங்கள் திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்போ அல்லாஹுவை வணங்குவது அல்லாஹுவை நினைப்பது தான் முதன்மையானது என்று இருக்கும் பொழுது அதை தடுக்கிற ஒரு நிறுவனம் தான் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை. தொழுகிறது என்ன? அல்லாஹ்வோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தொடர்பு. நான் அடியான், அவன் என் ரப்பு, அதை உணர்த்துகிற தருணம் தான் தொழுகை. அதை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு தான் தொழுகை. அந்த உணர்வோடு தான் நம்ம தொழணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க இஹ்சானாவது தொழுங்கன்னாங்க. இஹ்சானா என்ன? ஃபைல்லம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி வணங்கு. நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி வணங்க முடியலைன்னா அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கான்னு வணங்கு. இப்போ அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், அவனுடைய அடிமை நாம் இருக்கிறோம், அவனுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிற எண்ணத்தில் தொழணுங்கிற அல்லாஹ். அப்போ இறைவனோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தொடர்பு தொழுகையாக இருக்கும் பொழுது அந்த தொடர்பை ஒரு நிறுவனம் துண்டிச்சுட்டு வந்தால் என் நிறுவனத்தில் வேலை செய்யணும், அப்படி வேலை செய்ய முடியும்? உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தால் என் நிறுவனத்தில் வேலை பாரு அப்படின்னா வேலை பார்ப்போமா? ஒரு தாய் தந்திர நீ வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு வந்து வேலை பாருன்னா வேலை பார்ப்போமா? உன் பிள்ளையை கவனிக்கக்கூடாது வந்து நீ இங்கே உட்காருன்னா வேலை பார்ப்போமா? அப்போ உலகத்தில் சில உறவுகள் அதை துண்டிச்சுட்டு வந்தாதான் நீ வேலை பார்க்கணும்னா அப்படிப்பட்ட வேலையை தேவையெல்லாம் போடா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போகணுங்கிற முடிவுக்கு வருவோமே. அப்போ இதை விடவும் அல்லாஹை வணங்குவது தரம் குறைஞ்சிக்கிட்டது. அல்லாஹ்விடத்தில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த தொழுகையை விட்டுட்டு தான் ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்க்கணுங்கிற நிலையில் நம்ம போகக்கூடாது.
அப்படியான ஒரு நிலைக்கு போவோம்னா நம்ம எந்த பொருளாதாரத்தை நோக்கி போகிறோமோ அதுல அல்லாஹ் நாடுனா அதுல அல்லாஹ் அகல பாதாளத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுடலாம். இல்ல அல்லாஹ் நாடி நமக்கு அதுல செல்வ செழிப்பை தரலாம், ஆனா மறுமையில ஓட்டாண்டி ஆயிடும். அப்போ அதை விட குறைவாக கிடைத்தாலும் மறுமையின் நன்மையை, அந்த சுவனத்தை இலக்காக கொண்டவர்கள் அந்த இறை வணக்கத்தில் முதன்மையாக இருக்கிற தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் எல்லாமே. அதை ஒரு நிறுவனம் தடுக்குன்னா அப்படிப்பட்ட நிறுவனத்துல அறவே முற்றிலும் முழுமாக தடுக்கிறாங்கன்னா அப்படியான நிறுவனத்துல வேலை பார்க்க கூடாது. அதிலிருந்து விலகி வேறு வேலைகளில் நாம் தேர்ந்தெடுப்பது தான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத சொல்லி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.